friends, welcome to Delight and Rise Academy. தமிழ் சிலபஸ்ல அழகு 4ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க கலைச்சொல் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கலைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா 6வது முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் சரிங்களா, அதே மாதிரி 11 12ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் 11th 12th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ வந்து நம்ம வந்து பிரித்து போட்டுடலாம். ஓகேங்களா, 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து பார்ட் 1லையும், அதே மாதிரி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து பார்ட் 2 வீடியோவும், 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து பார்ட் 3 வீடியோவாக வந்து நம்ம போட்டுருவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கலைச்சொல் வந்து சிலபஸில் ஒரு பேராகிராஃபாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அழகு 4ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அழகு 4ல் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 10 கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 10 கேள்விகள் நம்ம அசால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, 10 கேள்விகள். நீங்கள் புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சோர்ஸ் எது அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியலில் எது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து தவறாமல் படிச்சுட்டு போயிடணும். இது 3 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், புத்தகத்தில் இருக்கக்கூடியதும், அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடியதும். ஓகேங்களா, நீங்கள் வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எதுவும் படிக்க வேண்டாம். கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தகத்திலிருந்து தான் வரும். நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில். சரிங்களா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 11th 12thலேயே வந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து 10 கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின் தான் வரும், கலைச்சொற்கள்லேருந்து வரும். சரிங்களா, 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கலைச்சொற்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த தடவை 10 கேள்விகள் வந்து கலைச்சொற்கள்லேருந்து நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்க. அசால்ட் அங்கே பாருங்கள், 10 கேள்வி அப்படியே சொல்லையா வந்து நம்ம அள்ளிட்டு போயிடலாம். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்களா, ஆங்கில சொல் கண்டுபிடிப்போம் இல்லையா, தமிழில் வந்து அந்த வார்த்தையை கொடுத்து அதுக்கு ஆங்கில சொல் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஆங்கில வார்த்தையை கொடுத்து இதுக்கு வந்து நிகரான தமிழ் சொல். ஓகேங்களா, அதுதான் வந்து கலைச்சொல். இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உதாரணமும் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின். ஓகேங்களா, சர்ச் என்ஜின் அப்படின்னா சர்ச்னா என்னது, தேடுறது. என்ஜின் அப்படின்னா பொறி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தேடு பொறி அப்படிங்கிறதுக்கு என்னது, சர்ச் என்ஜின். அப்போ சர்ச் என்ஜின் கொடுத்துட்டு அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை தேடு பொறி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச் இன்ஜினை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். சரிங்களா, மாற்றி கூட அப்படியே ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வலசை அப்படின்னா மைக்ரேஷன், வலசை போதல்னு சொல்கிறோம் இல்லையா, மைக்ரேஷன். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, மரபணு அப்படின்னா ஜீன், கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். இது வந்து எடுத்துக்காட்டு உதாரணம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயல், கடைசி இயலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயல்லையும் அந்த கடைசி இயலில் மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறது கீழே கலைச்சொற்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் புத்தகத்தில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து என்ன ஆயிரும், ஐயோ என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு புத்தகத்தில் நம்ம என்ன தேடி தேடி நீங்கள் 6வதுலேருந்து 12வது புத்தகத்துலேருந்து நீங்கள் தேடி தேடி எடுத்து படிக்கணும். அதே மாதிரி சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் நீங்கள் தேடி தேடி எடுத்து படிக்கணும். நான் வந்து ஒரே பிடிஎஃபாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 6லேருந்து 10வது வரைக்கும். அதே மாதிரி 11 12 சிறப்பு தமிழ், மொத்தம் 3 பார்ட்டாக வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஒரே கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து 3 பார்ட்டாக நான் வந்து கொடுத்துட்றேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 மார்க் வந்து நீங்கள் சொல்லையாக வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு பண்ணி மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். 10 மார்க்கை வந்து ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6th இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஓகேங்களா, 6th 10th வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏதாவது கஷ்டமாக இருக்கக்கூடிய சொல்லுக்கு மட்டும் ஏதாவது ட்ரிக்ஸோ ஷார்ட்கட்டோ வச்சு நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வலஞ்சுழி. வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். ஓகேங்களா, கிளாக் வைஸ். வலது கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வலது கை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படிங்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா, இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொற்களும் சரிங்களா, ஒவ்வொரு சொற்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு பண்ணி நீங்கள் 10 மார்க் வந்து அப்படியே ஃபுல்லாக வாங்கணும் கலைச்சொற்கள் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம வந்து டக் டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், வலஞ்சுழி அப்படின்னா
கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து காமனாகவே எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இணையம். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். இன்டர்நெட்டில் தான் இப்போ நமக்கு தேவையான எல்லாமே நம்ம சோர்ஸஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இன்டர்நெட் அப்படின்னா இணையம். இங்கே இன்டர்நெட் அப்படின்னு ஆரம்பிக்குது, இணையம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரிக்ஸாக வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தேடுபொறி. நமக்கு எடுத்துக்காட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சிலபஸில் நமக்கு எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாருங்க, தேடுபொறி, சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின்னா என்னப்பா, தேடுபொறி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் பாருங்க, 6th புக்கில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கொடுத்துருக்காங்க. தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். இப்போ யாரு தான் ஃபேஸ்புக் பார்க்காம இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் ஃபோனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பார்க்கணுன்னு சொல்லி ஃபோனை எடுப்போம். ஆனால் வந்து நம்மளோட பார்வையெல்லாம் என்னது, இன்னொன்று நோக்கி போகும். ஃபேஸ்புக்குக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ, அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோ வரும். அந்த மாதிரி போயிடும். ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் வேஸ்ட் பண்ணாமல், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 4 months என்னமோ தான் இருக்குது எக்ஸாமுக்கு. தயவு பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த இயரில் 2025 வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா, அப்போ பாருங்கள், முகநூல்கள் அப்படின்னா ஃபேஸ்புக். முகநூல், சரிங்களா, முகநூல்கள்னு சொல்லிட்டேன், சாரி. முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். ஓகேங்களா, இங்கே முகம் அப்படின்னா நீங்கள் என்ன வந்துடும், முகம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்க, புலனம். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேங்களா, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேங்களா, நம்ம வாட்ஸ்அப் தானே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வாட்ஸ்அப் உள்ளே போய் தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குரல் தேடல். குரல் தேடல் இங்கே என்ன பார்த்தோம், சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஓகேங்களா, அதே மாதிரி குரல் தேடல். குரலுக்கு வந்து என்ன இங்கிலீஷில் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்கள், குரல் அப்படின்னா வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். தேடல் அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அப்படின்னு ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். தொடுதிரை. தொடு அப்படின்னா டச்சு, திரை அப்படின்னா ஸ்க்ரீன். ஓகேங்களா, அப்போ டச் ஸ்க்ரீன். செயலி அப்படின்னா ஆப். ஓகேங்களா, உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆப் வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னது தெரியும். ப்ளே ஸ்டோரில் போய் தானே ஒவ்வொரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த ஆப்புக்கு பேர் தான் என்னது, செயலி. ஓகேங்களா, அந்த ஆப் பேர் வந்து செயலி, ஆப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மின் அஞ்சல். மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில். ஓகேங்களா, இமெயில். ஓகேங்களா, இமெயிலு, ஃபேக்ஸு இந்த மாதிரி தான் வந்து முன்னாடிலாம் வந்து அனுப்புவாங்க. இப்போ பூரா எல்லாமே என்னது டக்குன்னு ஃபோன்லேயே வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஃபோன்லேயே வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ மின் அஞ்சல் அப்படின்னா வந்து என்னப்பா, இமெயில். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம்ல, இது வந்து இயல் 2ல் வந்து கொடுத்துருக்கிறது. இயல் 1ல் இருக்கக்கூடியது நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இயல் 2 பாருங்க, கண்டம். ஓகேங்களா, கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். நமக்கு வந்து என்னென்ன தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக புத்தகத்தில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கவர் ஆயிரும். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். அப்போ பாருங்க, கண் அப்படின்ட்டு இருக்கா, கண்டம். காண்டினென்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் என்னது, கண் அப்படின்னு இருக்கு, இங்கேயும் கண் இருக்கு. சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, தட்பவெட்ப நிலை. தட்பவெட்ப நிலை அப்படின்னா கிளைமேட். நம்ம எதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இந்த தட்பவெப்ப நிலைக்கும் அதே மாதிரி வானிலைக்கும் ரெண்டுக்கும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது தவறு வந்து வரும். ஓகேங்களா, மிஸ்டேக் பண்ண வேண்டிய இடம் இதுதான், பண்ணக்கூடிய இடம் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தட்பவெட்ப நிலை, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தட்பவெட்ப நிலை அப்படின்னா கிளைமேட்டு, வானிலை அப்படின்னா வெதர். ஓகேங்களா, இந்த வானிலை வெதர் வந்து நம்ம எப்படிப்பா வந்து நம்ம டே டு டே வந்து ஹவர்லி சேஞ்சஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வெதர் அப்படின்னு சொல்கிறோம். கிளைமேட் அப்படின்னா வந்து இந்த 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, சம்மர், வின்டர் இந்த மாதிரி வந்து சொல்கிறக்கூடியது கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவர்லி சேஞ்சஸை வந்து வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வானிலை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வா அப்படின்னு இருக்கா, வா அப்படிங்கிறதுல பொனிக்ஸில் நம்ம என்ன லெட்டர்ப்பா யூஸ் பண்ணுவோம், வா அப்படின்னா நம்ம W தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ வானிலை வெதர் ரெண்டுமே வந்து வா அப்படிங்கிற உச்சரிப்பு தானே வருது. அப்போ இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி எப்போவுமே வந்து இந்த தவறை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்து இதில் வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தட்பவெட்ப நிலை அப்படின்னா கிளைமேட். கிளைமேட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன, அது இட்டுன்னு முடியுதா, இங்கே நமக்கு என்ன இருக்குது, இட் அப்படின்ட்டு இருக்கா. அதே மாதிரி வெதர் அப்படின்னா இங்கே வா அப்படிங்கிற உச்சரிப்பு வருது. அதே மாதிரி வானிலை அப்படிங்கிறத நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வலசை.
வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்க. வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் இன்ஜின் இயல் 1லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மைக்ரேஷன் இயல் 2லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்தில் நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. புகலிடம் அப்படின்னா சாங்சுவரி. ஓகேங்களா, பறவைகள் சரணாலயம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி புகலிடம் அப்படிங்கிறது சாங்சுவரி. ஓகேங்களா, சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா, கிராவிடேஷனல் ஃபீல்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு, செயற்கை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்னது, நம்ம வந்து இயற்கையாக பண்ணக்கூடியதை நேச்சுரல் அப்படிம்போம். அதே மாதிரி செயற்கையாக பண்ணக்கூடியதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக சொல்லுவோம். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஓகேங்களா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. அதே மாதிரி செயற்கை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல். அடுத்து பாருங்க. மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அந்த லெசன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேரம் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். மீத்திறன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர். கணினி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர். மீத்திறன் சரிங்களா, மிகவும் திறன் கொண்ட, அதான் வந்து சூப்பர் அப்படிங்கிற அர்த்தம். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டிலைட். அப்போ இங்கே சே வந்திருக்கு, இங்கேயும் சே வந்திருக்கு. செயற்கைக்கோள் சேட்டிலைட், அதை ஞாபகம் வச்சு நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்க. நுண்ணறிவு. பார்த்தீங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை. ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நுண்ணறிவு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஒளி பிறப்பியல். இந்த ஒளி வந்தால் என்னப்பா, இந்த ஒளி வந்தால் சவுண்டை வந்து குறிக்குது. ஓகேங்களா, சவுண்டு நம்ம போனிக்ஸ் அந்த யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஒளி உச்சரிக்கிறது, அப்போ அந்த ஒளியை வந்து உச்சரிக்கும் போது நமக்கு என்ன வருது, சவுண்டு வருது இல்லையா. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வவல்ஸ் இருக்கும், அதே மாதிரி கான்சனன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போனிட்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லெட்டர்ஸை வந்து அதை தான் வந்து போனிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களை வந்து எப்படி வந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ பாருங்களேன், ஒளி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்ரி போனிட்டிக்ஸ். ஓகேங்களா, ஆர்டிகுலேட்ரி போனிட்டில்ஸ். சரிங்களா, ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ், இதுதான் வந்து ஒளி பிறப்பியல். ஓகேங்களா, அப்போ ஒளி அப்படிங்கும்போது உங்களுக்கு போனிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஒளி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ். அடுத்து பாருங்க. உயிரொலி. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வவ்வல்ஸ் கான்சனன்ஸ்லாம் வந்து ஆங்கிலத்தில் வந்து படிக்கும்போது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ உயிரொலி அப்படின்னா வவ்வல், மெய்யொலி அப்படின்னா கான்சனன்ஸ். ஓகேங்களா, வவ்வல் வந்து என்னப்பா இருக்கும், ஏஇஐஓஇ, ஏஇஐஓயு, இதை தான் வந்து வவ்வல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த லெட்டர்ஸை. மெய்யொலி பார்த்தீங்க அப்படின்னா கான்சொனன்ட்ஸ். ஓகேங்களா, கான்சொனன்ட் அப்படின்னா மெய்யொலி, உயிரொலி அப்படின்னா வவ்வல். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரொலி அப்படின்னா வவ்வல், மெய்யொலி அப்படின்னா கான்சொனன்ட். ஓகேங்களா, கான்சனன்ட். அடுத்து பாருங்க. அகராதி இயல். அகராதி இயல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. அகராதி இயல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. ஓகேங்களா, அகராதி இயல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. மூக்கொலி. மூக்கொலி அப்படின்னா மூக்கு அப்படின்னா நோஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அப்போ பாருங்க. நாசல். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராப்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க, நாசல் டிராப்ஸ்லாம். அப்போ மூக்கொலி அப்படிங்கும்போது மூக்கு அப்படின்ட்டா உங்களுக்கு நாசல் ஞாபகம் வந்துடும். ஒலி அப்படின்னா நமக்கு ஒலிக்கு என்னப்பா பார்த்தோம், அந்த ஒலி என்ன பார்த்தோம், போனிட்டிக்ஸ் சொல்லி பார்த்தோமா, கான்சோனன்ட் சவுண்டு. அப்போ மூக்கொலி அப்படின்னா கான்சோனன்ட் சவுண்டு. ஒலி அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடத்துல என்ன பண்ணணும், சவுண்டு வரணும். என்ன சவுண்டு, கான்சனன்ட் சவுண்டு. உயிரொலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇஐஓயு, இதை தான் வந்து வவ்வல்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ மூக்கொலி அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசல் கான்சனன்ட் சவுண்ட். ஓகேங்களா, நாசல் கான்சனன்ட் சவுண்டு. ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியலையா, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, நாசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மூக்கொலி. அடுத்து பாருங்க. ஒளியன். அப்போ ஒளி அப்படிங்கிறதுலே வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய்யொலி, உயிரொலி, ஒளி பிறப்பியல், அதுக்கப்புறம் பாருங்க மூக்கொலி, அடுத்து ஒளியன். ஒளியன் அப்படின்னா பொனீம். ஓகேங்களா, பொனீம். சரிங்களா, அதாவது வந்து பொனிக் சவுண்ட், அந்த பொனிக்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து அந்த லெட்டரை வந்து சொல்லு அப்படிம்பாங்க. இப்போ ஒளியன் அப்படின்னா பொனீம். ஓகேங்களா, ஒளியன் அப்படின்னா பொனீம். அடுத்து பாருங்க. கல்வெட்டு. கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப். ஓகேங்களா, கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப். சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். ஓகேங்களா, சித்திரம் அப்படிங்க சித்திரமும் கைப்பழக்கம்
செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சித்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு பிக்சர் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். இப்போ பிக்டோகிராஃப் அப்படின்னு ஈஸியாக வந்து போட்டுடலாம். கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா எபிகிராஃப் ஓகேங்களா. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அப்படின்னு. இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப் ஓகேங்களா. எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. அடுத்து பாருங்க, கல்வி. கல்வி அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஜுகேஷன் அப்படின்னா கல்வி. அடுத்து பாருங்க, தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் அப்படின்னா லைப்ரரி. இதில் இது வந்து காமனாக தான் இருக்குது. கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகேங்களா. ஹை லெவலில் படிக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஹை லெவல் அப்படிங்கும்போது மேல்நிலைப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கப்பள்ளி ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நூலகம் அப்படின்னா லைப்ரரி. நூலகம் அப்படின்னா லைப்ரரி, இது எல்லாருக்கும் தெரியும். மின் படிக்கட்டு, இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. எதுக்கு அப்படின்னா இந்த மின் படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, மின் படிக்கட்டுக்கும் மின் தூக்கிக்கும் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ மின் படிக்கட்டுக்கும் மின் தூக்கிக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டோ ட்ரிக்ஸோ வச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு மறக்கவே மறக்காது. நம்ம எப்படி வந்து வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நம்ம படித்தோம். வெதர் அப்படின்னா வானிலை, கிளைமேட் இட்டு முடியுது, அப்போ தட்பவெட்ப நிலை அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி மின் படிக்கட்டுக்கும் மின் தூக்கிக்கும் என்ன ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஸ்கலேட்டர் அப்படிங்கும்போது படிக்கட்டு. எஸ்கலேட்டரில் தான் என்னப்பா இருக்கும், படி இருக்கும் சரிங்களா. நீங்கள் பெரிய பெரிய மால்க்கெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து எஸ்கலேட்டர் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. அப்போ படிகளோடு இருக்கக்கூடியது வந்து எஸ்கலேட்டர். லிஃப்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து லிஃப்ட் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஒரு சின்னதாக வந்து இருக்கும், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அறை மாதிரி இருக்கும் சரிங்களா, ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து லிஃப்ட்டு. தூக்கிட்டு போகுது இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கோ தேர்ட் ஃப்ளோருக்கோ நம்மளை என்ன பண்ணுது, அந்த லிஃப்ட் வந்து நம்மளை லிஃப்ட் பண்ணிட்டு போகுது, தூக்கிட்டு போகுது இல்லையா, அதுதான் வந்து மின் தூக்கி. படிக்கட்டு இருந்தால் அது வந்து எஸ்கலேட்டர் ஓகேங்களா. படிக்கட்டு இருந்தால் அது வந்து எஸ்கலேட்டர். தூக்கிட்டு போகிறது என்னது, லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். லிஃப்ட் அப்படின்னா தூக்கு. அப்போ பாருங்களேன், மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். அப்போ இங்கே இதுவும் ஞாபகம் வரல அப்படின்னா படிக்கட்டு அப்படிங்கிறதுல என்ன வருது, இட்டு அப்படின்னு வருதா. அதே மாதிரி எஸ்கலேட்டர் அப்படிங்கிறதுல இட்டு அப்படிங்கிற ஞாபகம் வருதா. இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சு கூட போட்டுருங்க சரிங்களா. இனிமேல் வந்து இதில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் ஓகேங்களா. மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், இது வந்து செகண்டாக ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா. இன்னொரு லெசனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க் ஓகேங்களா. கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. மின் நூலகம் அப்படிங்கிறது இ லைப்ரரி. இதுக்கு முன்னாடி லைப்ரரின்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மின் நூலகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் ஓகேங்களா. அந்த அங்கே பாருங்கள், லைப்ரரி அப்படிங்கிறது இங்கே தனியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம். மின் நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ புக்கு. நூல் அப்படின்னா புக்கு. நம்ம தமிழ் படிக்கிறதுனால நூல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மீனிங் வந்து புரியும். அப்போ நூல் அப்படின்னா புக்கு, அதை தான் வந்து நம்ம நூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நூல்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ மின் நூல் அப்படின்னா இ புக்கு. மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின் ஓகேங்களா. வாரம் வந்து மேகசின் வரும், இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மேகசின் வரும் சரிங்களா. அப்போ மின் இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா இ மேகசின் ஓகேங்களா. இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். மின் நூல் அப்படின்னா இ புக்கு. மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. குறுந்தகடு அப்படின்னா கம்பேக்ட் டிஸ்க் ஓகேங்களா. குறு அப்படின்னா சியோட பொனிக் சவுண்டு பார்த்தீங்கன்னா க க க. அப்போ இதுவும் வந்து க வரிசையில் தான் இருக்குது, கூன்னு இருக்குது சரிங்களா. இதை ஞாபகம் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இங்கேயும் வந்து சி இருக்குது, இங்கேயும் வந்து சி இருக்குது. அப்போ இதை ஞாபகம் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெல்கம் அப்படின்னா நல்வரவு. இது எல்லாருக்கும் எல்லா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த சீரியல் லைட்டோட என்ன பண்ணியிருப்பாங்க, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் லைட்டோட வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ்னால் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் என்ன பண்ணுறது, அப்படியே ரெடிமேடாக எடுத்து போடக்கூடியது தான் ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க தமிழில், ஆயத்த ஆடை ஓகேங்களா. ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ். எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் என்ன பண்ணுறது, அப்படியே வாங்கி போடுறது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆயத்த ஆடை, ஆல்ட்ரேஷன் ஆயத்த அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் ஓகேங்களா. ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள் ஓகேங்களா.
அடுத்து பாருங்க, சிற்பங்கள்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கல்ப்சர்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே பார்த்தோடனே ஓகே, ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து சிப்ஸ், ஓகேங்களா. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ஓகேங்களா. சில்லு, அப்போ சிப்ஸு சில்லுகள். இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா சில்லு மாதிரி தானே இருக்கும், சில்லுகள் மாதிரி தான் வந்து இருக்கும், சரிங்களா. அந்த சிப்ஸ் வேற, இந்த சிப்ஸ் வேற, ஓகேங்களா. அப்போ சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை, இது எல்லாருக்கும் தெரியும். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, ஓகேங்களா. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, காலை உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டிஃபன், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஓகே, இது வந்து நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துட்டு நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கரன்சி நோட். கரன்சி அப்படின்னா உங்களுக்கு என்ன, பணம் அப்படிங்கிறது தெரியும். நோட் அப்படின்னா தாள், அப்போ பணத்தாள். கரன்சி அப்படின்னா பணத்தாள், ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து 1. அடுத்து பேங்க் அப்படின்னா வங்கி, ஓகேங்களா. பேங்க் அப்படின்னா வங்கி, இது வந்து 2. அடுத்து பாருங்க, செக் அப்படின்னா காசோலை, ஓகேங்களா. செக்கு வந்து காசோலை. நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் கா அப்படின்னா சோலைன்னு சொல்லி படித்து காசோலைன்னு ரைமிங்காக சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ செக் அப்படின்னா காசோலை, ஓகேங்களா. டிமாண்ட் டிராஃப்ட், டிடி வந்து இது ரெண்டுலையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. செக் அப்படின்னா காசோலை, டிடி, சரிங்களா. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை, சரிங்களா. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலை, ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிமாண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், டிடி அப்படின்னு தானே சொல்லுவோம். டிடி அப்படின்னு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. அப்போ டி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்னப்பா வரும், டியில் நமக்கு என்ன வேர்டு இருக்குது, டிராயிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராயிங் என்னது, வரைகிறது. அப்போ டிராயிங் அப்படிங்கும்போது வரைகிறது அப்படின்னு ஞாபகம் வந்தால் உங்களுக்கு வரை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், கரெக்டாக வந்து ஆன்சரை போட்டுடலாம், சரிங்களா. அப்போ செக் அப்படின்னா காசோலை. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம், காசு இருக்கான்னு செக் பண்ணு. அப்போ காசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது காசோலை அப்படின்னா செக்கு. வரை ஓலை பார்த்தீங்க அப்படின்னா டிடி, டிமாண்ட் டிராஃப்ட்னா இதில் டிடின்னு வருது, அங்கே பாருங்க டிடின்னு வருது. அப்போ டி அப்படின்னாலே டிராயிங் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அப்போ வரை ஓலை, டிராயிங்னா என்னது, வரைகிறது. இப்படி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டிஜிட்டல், ஓகேங்களா. டிஜிட்டல் அப்படின்னா என்னது, இங்கே பாருங்க டிஜிட்டல் டெபிட் கார்டு, ஓகேங்களா. டிஜிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, மின்னணு மையம், ஓகேங்களா. மின்னணு மையம், இங்கே இணையதள வணிகம், இங்கே மின்னணு வாணிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த டிஜிட்டலுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இ-காமர்ஸ்க்கும், சரிங்களா. ஆன்லைன் ஷாப்பிங், ஷாப்பிங் வந்துட்டாலே ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இணையதள வணிகம் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. இ-காமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன போடுவீங்க, இந்த பாருங்க மின்னணு வணிகம். காமர்ஸ் அப்படின்னா வணிகம், அதனால மின்னணு வணிகம். இன்டர்நெட் அப்படின்னா இணையதள வணிகம், ஓகேங்களா. ஆன்லைன் ஷாப்பிங், இல்லைங்களா, இணையதள இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறது. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், ஓகேங்களா. இது ரெண்டையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ நம்ம அடுத்து என்னப்பா பார்த்தோம், டிஜிட்டல். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம், ஓகேங்களா. மின்னணு மையம் அப்படிங்கிறது டிஜிட்டல், சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு. டெபிட் அப்படின்னா பற்று, சரிங்களா. டெபிட் அப்படின்னா பற்று. அப்போ கார்டு பாருங்க அட்டை. அப்போ பற்று அட்டை எங்கே இருக்குது, மின்னணு மையம் பக்கத்தில் இருக்குது. பற்று அட்டை, ஓகேங்களா. பற்று அட்டை தான் வந்து 6. அடுத்து பாருங்க, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, ஓகேங்களா. கிரெடிட் அப்படின்னா இது, கிரெடிட்னா கடன். அப்போ வந்து கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெபிட் அப்படின்னா பற்றட்டை, கிரெடிட் அப்படின்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், ஓகேங்களா. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். அடுத்து இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், ஓகேங்களா. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், மின்னணு வணிகம். இது வந்து 9. அவ்வளோதானே கொடுத்துருக்காங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, ஓகே 9 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9 வந்து நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா. அப்போ பாருங்கள், செக் அப்படின்னா என்னது, காசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிடின்னு இருக்குது, டியில் டிராயிங். அப்போ என்ன வரும், டி அப்படின்னா டிராயிங்னா வரைகிறது. இப்போ வரை ஓலை அப்படின்னு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து போட்டுடலாம், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல். 10 மார்க்குப்பா, விட்டுறாதீங்க. 10 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கலைச்சொல் வந்து கேட்போன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பண்டம் அப்படின்னா காமோடிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சொல் பார்த்தோம், அதில் வந்து கண்டம். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். அதில் கா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கண்டம் அப்படின்ல கான் இருக்கும். கான்டினென்ட் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு CO க அப்படிங்கிறத உச்சரிப்போம்.
அப்போ வந்து கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். இங்கிலீஷ் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து ஷார்ட்கட்டை வச்சு சொல்லித்தரேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கண்டம் அப்படின்னா க, அதே மாதிரி இங்கே காண்டினென்ட் க, இதை ஞாபகம் வச்சு போட்டுடலாம். இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, பண்டம். பண்டம் அப்படின்னா காமோடிட்டி. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து சொன்னவொடனே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சரிங்களா. பண்டம் அப்படின்னா காமோடிட்டி. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். அடுத்து பாருங்கள், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பண்டம் அப்படின்னா காமோடிட்டி. அப்போ பாருங்கள், பண்டம் அப்படின்னா இந்த பண்ட அளவு பொருட்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பண்டம் ஓகேங்களா. அப்போ அந்த பண்டத்தை வந்து என்ன பண்ணணும், காமனாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காமோடிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து கடற்பயணம். கடற்பயணம் அப்படின்னா ஓஏஜ். ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம். ஓய் எங்கே கிளம்பிட்ட, இந்த கடற்பயணம் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய் எங்கே கிளம்பிட்ட, அப்போ ஓய் அப்படிங்கும்போது ஓஏஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். கடற்பயணம் இல்லைன்னா எந்த ஏஜில் இருக்கவங்க வேணால் கூட கடற்பயணம் பண்ணலாம். ஏஜ் வந்து எவ்வளோ வேணால் இருக்கட்டும், ஆனால் அவங்க வந்து கடற்பயணம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பயண படகுகள். பயண படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ். இந்த இடத்துலையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் இதுவும் தான்ப்பா. நான் எந்தெந்த இடத்துல வந்து குழப்பம் ஆவீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துலையும் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. எதுக்கு அப்படின்னா கடற்பயணம் அப்படிங்கிற சொல்லுக்கும் அதே மாதிரி பயண படகுகள் அப்படிங்கிற கலை சொல்லுக்கும் இந்த இடத்துல வந்து குழப்பம் சரிங்களா. அப்போ பயண படகுகள், அதனால தான் சொன்னேன் ஷார்ட்கட்டு. கடற்பயணம் அப்படிங்கும்போது ஓய் எங்கே கிளம்பிட்ட, கடலுக்கு கிளம்பிட்டேன், கடலில் பயணம் செய்ய கிளம்பிட்டேன். அப்போ ஓய் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா ஓஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவீங்க சரிங்களா. அதுவே பயண படகுகள் பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிஸ் ஓகேங்களா. பயண படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ். படகுகள் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவோம், கடலில் வந்து போகும் சரிங்களா. படகுகள் வந்து நிறைய வந்து இந்த ஓடத்தில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி படகுகள்லாம் வந்து போகும். அப்போ வந்து அது வந்து என்னது ஃபெர்ரிஸ் ஓகேங்களா. ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயண படகுகள். உங்களுக்கு ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் வந்து இதை வச்சே நீங்கள் இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ கடற்பயணம் அப்படின்னா ஓஏஜ், பயண படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ் ஓகேங்களா. ஃபெர்ரிஸ். அடுத்து பாருங்கள், இல்லைன்னா இதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஓகேங்களா. ஆண்டர்பிரனர், ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடுத்து பாருங்கள், பாரம்பரியம். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஓகேங்களா. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். இதுவும் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். கலப்படம், அடல்ட்ரேஷன் ஓகேங்களா. கலப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கலப்படம், இப்போ எல்லாமே வந்து என்னது கலப்படம் தான். கலப்படம் இல்லாமல் எந்த பொருளும் நம்மளால் வாங்க முடியல சரிங்களா. அப்போ பாருங்கள், கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். அடப்பாவி, இதில் கூடவா நீங்கள் வந்து கலப்படம் பண்ணுறீங்க, அப்போ அடப்பாவிங்கும்போது அடல் சரிங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். நம்ம தான் வந்து என்னது பொருட்களை போய் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து நுகர்வோர், கன்சியூமர். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட் ஓகேங்களா. வணிகர் அப்படின்னா யார் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, வணிகம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மெர்ச்சன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட், நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். கடற்பயணம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடற்பயணம் அப்படின்னா ஓஏஜ். ஓய் எங்கே கிளம்பிட்ட, கடலுக்கு பயணம் பண்ண கிளம்பிட்டேன், ஓஏஜ். ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயண படகுகள் ஓகேங்களா. பயண படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ் ஓகேங்களா. நம்ம வந்து சொல்லுவோம் பயப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, பயப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபெர்ரிஸ். அப்போ பாருங்கள், ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயண படகுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து அஃப்ரைட் அப்படின்னா பயம், ஸ்கேர் அப்படின்னா பயம் சரிங்களா. அப்போ அஃப்ரைட் அப்படிங்கும்போது இங்கே எஃப் இருக்குது, நான் அதை வச்சு லிங்க் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். அடுத்து பாருங்கள், நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று அப்படின்னா இதுக்கு பாருங்கள் ஷார்ட்கட்டு பேட்ரியாசிட்டம் ஓகேங்களா. பேட்ரியாட்டிசம் சரிங்களா, சிட்டம் சொல்லிட்டு சாரி. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று ஓகேங்களா. பேட்ரியாட்டிசம், பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பற்று இருக்குது, இங்கே பேட்ரியா. பேட்ரியா அப்படிங்கிறதுல பேட்ரியா பற்று ஒரே ரைமிங்காக வருதா, பேட்ரியா பற்று, பேட்ரியா பற்று. அப்போ இங்கே பற்றுன்னு இருக்குது, இங்கே பற்றுன்னு இருக்குது. இப்போ நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியா சிட்டம் சரிங்களா. சாரி, சிட்டம்னே வாயில் வருது, மன்னிச்சுக்கோங்க. பேட்ரியாட்டிசம் ஓகேங்களா. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டு
நாட்டுப்பற்று. ஓகேங்களா, பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. அடுத்து பாருங்க இலக்கியம். இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியம், காமனாக எல்லாருக்கும் தெரியும். கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி. கலை அப்படின்னா ஆர்ட்டு, கூடம் அப்படின்னா கேலரி. மெய்யுணர்வு அப்படின்னா ரியாலிட்டி. சரிங்களா, மெய் அப்படின்னா ரியாலிட்டி. நம்ம தமிழில் வந்து படித்தோம். மெய்னா என்னது, உடல், யாக்கை அப்படிங்கிற இருபொருள் தரும் சொற்களில் நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ உணர்வு அப்படின்னா என்னது, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு. ஓகேங்களா, மெய் உணர்வு. சரிங்களா, மெய் உணர்வு. ஓகேங்களா, அறிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ மெய் உணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யாலுமேவா, ரியலாவேவா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ மெய் அப்படின்னா ரியாலிட்டி. மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து பாருங்க அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். சரிங்களா, இதுவும் காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். நீங்கள் நிறைய தடவை கேம்ஸ்லையோ இல்லை எங்கேயாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்லையோ எங்கேயாவதுன்னா இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருந்தால் வாங்க. ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கலில் வந்து விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே. நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மூவிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். ஓகேங்களா, வாலண்டியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து சாரண அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர். ஓகேங்களா, ஸ்கவுட்ஸ். இங்கே பாருங்க சாரண அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, சா இருக்கா, இங்கே ஸ்கவுட்ஸ்ல என்ன இருக்கு, இஸ் இருக்கா, அஸ்ஸா வரிசை. அப்போ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரணியர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க தன்னார்வலர் என்ன சொன்னோம், வாலண்டியர் அப்படின்னு சொன்னோம். இளம் செஞ்சிலுவை சங்கம். சரிங்களா, இளம் செஞ்சிலுவை சங்கம். செஞ்சிலுவை அப்படின்னா சிகப்பு கலர், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ ரெட் கிராஸ் அப்படின்னு ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். இளம் அப்படின்னா ஜூனியர். ஓகேங்களா, சீனியர்னா எதுக்கு மேலே பெரியவங்க, நம்ம காலேஜ்லலாம் ஜூனியர் சீனியர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ இளம் அப்படின்னா ஜூனியர். செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ரெட் கிராஸ், ஜூனியர் ரெட் கிராஸ். அடுத்து பாருங்க சமூக பணியாளர். சமூக அப்படின்னா என்னப்பா, சோசியல். பணியாளர் என்ன, ஒர்க்கர். அப்போ சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இப்போ சமூகம் அப்படின்னா சோசியல். சரிங்களா, சமூகம் கிடையாது, சமூகம் அப்படின்னா சொசைட்டி. இங்கே பாருங்க சமூக அப்படின்னா சோசியல், அதே மாதிரி பணியாளர் அப்படின்னா ஒர்க்கர். அப்போ சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க மனித நேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி. ஓகேங்களா, ஹியூமன் பீயிங் சொல்கிறோம் இல்லையா, ஹியூமன் பீயிங் யாரை சொல்கிறோம், மனிதர்களை தானே சொல்கிறோம். அப்போ மனித நேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருணை அப்படின்னா மெர்சி. ஓகேங்களா, கருணை அப்படின்னா மெர்சி. உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்லாம் வந்து அந்த சாங் வந்து சொல்லுவாங்க, என்னது கருணை, அந்த மேரி மாதாவை வந்து சொல்லுவாங்க, கருணைக்கு வந்து மேரி மாதாவை வந்து சொல்லுவாங்க. அப்போ மெர்சி, மேரி மாதா. கருணை அப்படின்னா உங்களுக்கு மேரி மாதா அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருணை அப்படின்னா மெர்சி. அடுத்து பாருங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஓகேங்களா, உறுப்பு மாற்று அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேங்களா, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று. தயவு செய்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து படிக்க வரல, ரீட் பண்ண வரல அப்படின்னா தயவு பண்ணி அந்த போனிக்ஸ் சவுண்டையாவது நீங்கள் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் திரும்ப சொல்லி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது, எதுவுமே வந்து நமக்கு வந்து எடுத்தவொடனே வந்துடாதுப்பா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் திரும்ப அந்த வார்த்தையை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சலிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து அது ஊறி நல்லா வந்துடுவீங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட தெளிவாக என்ன பண்ண முடியாது, யாருனாலையும் உச்சரிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து ப்ராக்டிஸ் வில் மேக் யூ பெர்ஃபெக்ட். அந்த லெவலில் வந்து வந்துடுவீங்க. 10 மார்க் வந்து இதில் இருக்குது. தயவு பண்ணி சொல்கிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் வந்து ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆவாங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த கிளாஸ் பாருங்கள். சரிங்களா, நான் வந்து கரெக்டாக தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு வர்றேன். சரிங்களா, நீங்கள் இதை கேட்டாலே உங்களால் வந்து திரும்பவும் வந்து ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, 10 மார்க்கு விட்டுறாதீங்க. அடுத்து பாருங்கள் 10 மார்க்கும் போது உங்களுக்கு என்னது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். அப்போ பாருங்கள், இப்போ 10 இங்கே 5 15 மார்க் வருமா. அடுத்து பாருங்கள் நோபல் பரிசு அப்படின்னா நோபல் ப்ரைஸு அப்படிங்கிற தமிழில்
அதே மாதிரி நோபல் ப்ரைஸ் இங்கிலீஷில் சரிங்களா. அந்த பொனிக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது சொல்லும்போது, அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். அடுத்து சரக்குந்து, சரக்கெல்லாம் எதுலப்பா ஏற்றிட்டு போவாங்க? லாரியில். அப்போ பாருங்கள், சரக்குந்து அப்படின்னா லாரி. ஓகேங்களா. சரக்கு எதில் ஏற்றிட்டு போவாங்க? லாரியில். அப்போ சரக்குந்து அப்படின்னா லாரி. அடுத்து பாருங்க, ஊடகம். ஊடகம் அப்படின்னா மீடியா. இது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு நியூஸ் நம்மளுக்கு தெரியுதா இல்லையோ, மீடியாவுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம் நல்லா இந்த பெரிய பெரிய ஃபெமிலியர் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்கிறேன். அவங்க வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே தெரியுதா இல்லையோ, மீடியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிடும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன சரிங்களா, பேட்டி எடுக்க போயிடுவாங்க. அப்போ ஊடகம் அப்படிங்கும்போது மீடியா. ஓகேங்களா. கொஸ்டின் கேட்க போய் மைக்கை பிடிச்சிட்டு நின்றுவாங்க. ஊடகம் அப்படின்னா மீடியா. பருவ இதழ் அப்படின்னா மேகசின். ஓகேங்களா. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சரிங்களா. பருவ இதழ் அப்படின்னா மேகசின். அடுத்து பாருங்க, மொழியியல் அப்படின்னா மொழி அப்படின்னா லாங்குவேஜ்னு சொல்கிறோமா. லாங்குவேஜ் அப்படின்னா மொழி அப்படின்னு சொல்கிறோம். லாங்குவேஜ் அப்படின்னா என்ன மொழி? தமிழ் மொழியா ஆங்கில மொழியான்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ லாங்குவேஜ் அப்படின்னா மொழி. அப்போ பாருங்கள், லிங்குஸ்டிக்ஸ் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இப்போ மொழியியல் அப்படிங்கும்போது லிங்குஸ்டிக்ஸ். ஓகேங்களா. லாங்குவேஜ் லிங்க். அப்போ ரைமிங்காக இருக்கா, லிங்குஸ்டிக்ஸ். ஓகேங்களா. மொழியியல் அப்படின்னா லாங்குவேஜ். இங்கே என்ன இருக்குது? லிங்கு இருக்குது. லேங்குங்கிறது லிங்குன்னு இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒளியியல். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். ஒளி அப்போ சவுண்டு, போனி. ஓகேங்களா. அப்போ போனாலஜி அப்படின்னா ஒளியியல். போனாலஜி அப்படின்னா ஒளியியல். இதழியல். இது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது சரிங்களா. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் படிக்கும்போதே 72 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்குஸ்டிக்ஸு, இந்த பாருங்கள் போனாலஜி, இதழியல், இதெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஓகேங்களா. அங்கே இதழ் வந்து என்ன பார்த்தோம்? மேகசின் பார்த்தோம். பருவ இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். அடுத்து பாருங்கள், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி. ஓகேங்களா. பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இங்கே பாருங்களே, பொம்மை வந்து யாருப்பா வச்சு விளையாடுவா? குட்டி பாப்பா, சின்ன பாப்பா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பொம்மையை வச்சு விளையாடுவாங்க. இப்போ பாப்பா அப்படிங்கும்போது பப்பட்ரி அப்படின்னா பாப்பா. சரிங்களா. அப்போ பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். பொம்மை யார் வச்சிருப்பா? பாப்பா. அப்போ இங்கே பப்பட்ரின்னு இருக்கு. பப்பு பாப்பா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எழுத்து இலக்கணம். ஓகேங்களா. எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னது? ஆர்த்தோகிராஃபி. ஓகேங்களா. ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம். ஓகேங்களா. எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. எங்கே ஓ எழுது பார்க்கலாம்? சரிங்களா. ஓ எழுது பார்க்கலாம் அப்படிங்கும்போது எழுது ஓ. இப்போ எழுது ஓ அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. இதுக்கு எதுக்குமே வந்து நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உரையாடல் அப்படின்னா டயலாக் விடாதன்னு சொல்கிறோம் இல்லையா. சரிங்களா. டயலாக் விடாதன்னு சொல்கிறோம் இல்லையா. உரையாடல் பார்த்தீங்கன்னா டயலாக். சரிங்களா. இருவருக்கும் நடக்குகின்ற உரையாடல் சொல்கிறாங்க இல்லையா. டயலாக் அப்படின்னா உரையாடல். ஒரு டயலாக் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இதை நீ சொல்லு, ரெண்டாவது டைலாக்கை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ உரையாடல் அப்படின்னா டயலாக். அடுத்து பாருங்கள், தீவு அப்படின்னா ஐலாண்ட். ஓகேங்களா. இது வந்து ஐலாண்ட், இஸ்லாண்ட் சொல்லி படிக்கக்கூடாது. எஸ் வந்து இங்கே வந்து சைலண்ட்டு. இப்போ தீவு அப்படின்னா ஐலாண்டு. நம்ம படிக்கலாம் அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவுகள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. தீவு அப்படின்னா ஐலாண்டு. இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை அப்படின்னா நேச்சுரல். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? செயற்கை பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம் இல்லையா. செயற்கை கூடமா, ஆர்டிஃபிஷியல் கேலரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல், வளங்கள் அப்படின்னா ரிசோர்சஸ். இப்போ வளம்னா என்னப்பா? ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம். தீவு அப்படின்னா ஐலாண்ட். ஓகேங்களா. நாங்கள் தீவுக்கு போகிறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வனவிலங்குகள் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ். காட்டு விலங்குகள்னு சொல்கிறோம் இல்லையா. காடு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வனம் அப்படின்னா காடு. காட்டு விலங்குகளை நம்ம என்ன சொல்லுவோம்? வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா. வீட்டு விலங்குகளை நம்ம என்ன சொல்லுவோம்? டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா. டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டு விலங்குகள். அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா காட்டு விலங்குகள். டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர். சரிங்களா. வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா பாதுகாவலர்.
வனம் சரிங்களா, வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஓகேங்களா, காடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மேலே பார்த்துருக்கோம் இல்லையா, வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸு, வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், கன்சர்வேட்டர் அப்படின்னா பாதுகாவலர் ஓகேங்களா, கன்சர்வேட்டர் அப்படின்னா பாதுகாவலர். அடுத்து பாருங்க உவமை, உவமை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உவமை உருவகம் உவமேயம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா இலக்கணத்தில். உவமை அப்படின்னா பேரபிள், பேரபிள் உவமை அப்படின்னா பேரபிள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க பாருங்க, பேரபிள் அப்படிங்கும்போது இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கும்போது எப்படி பண்ணுவோம், உவமை உருவகம் ரெண்டையும் பேராக வச்சு தான் நம்ம வந்து படிப்போம் சரிங்களா. உவமை மட்டும் தனியாக, உருவகம் மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து படிக்க மாட்டோம். உவமை என்னது, உருவகம் வந்து நமக்கு வந்து சேர்ந்து தான் என்னது, தேன் போன்ற மலர், மலர் போன்ற பாதம் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ அது ரெண்டு பேராக தானே வருது. அப்போ உவமை அப்படின்னா பேரபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். காடு அப்படின்னா ஜங்கிள், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து நிறையா இருக்கு. இங்க பாருங்க, காடு அப்படின்னா ஜங்கிள், வனம் அப்படின்னா வைல்டு சரிங்களா, வனம்னா நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம், காட்டு விலங்குகள். வன பாதுகாவலர், இங்க வந்து வனம் வந்து எதை மீன் பண்ணுது, ஃபாரஸ்ட் ஓகேங்களா. காடு அப்படின்னா ஜங்கிள். வனவியல் பாருங்க, இங்க வனவியல் வன பாதுகாவலர்ங்கிறதுல ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வனவியல் அப்படிங்கிற இடத்துல ஃபாரஸ்ட்ரி ஓகேங்களா, ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி. அடுத்து பாருங்க, ஃபாரஸ்ட்ரி என்னது, ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீயாக நிறையா இருக்கும்ல, அதுதான் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பல்லுயிர் மண்டலம், பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா ஒவ்வொரு இந்த கொடைக்கானல் மலை, இந்த சிறுமலை, இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அந்த போர்டு வந்து போட்டிருப்பாங்க, பயோடைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல உயிர்கள் வந்து இருக்கக்கூடிய மண்டலம். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், சிங்கம் புலி யானை இதெல்லாம் இருக்கு இல்லையா, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி. டேக் டைவர்சன், வண்டி ஓட்டிட்டு போகும்போதே டேக் டைவர்சன் அப்படிங்கிற ஞாபகம் வருது இல்லையா. அப்போ பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கும்போது இங்கே பல உயிர்கள், பல்லுயிர் பா இருக்கு, இங்கே பயோன் இருக்கு, இதை கூட இங்கே ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கதை பாடல், கதை பாடல் அப்படின்னா பேலட், பேலட் அப்படின்னா கதை பாடல் சரிங்களா, கதை கிடையாது, கதை அப்படின்னா ஸ்டோரி, கதை பாடல் அப்படின்னா பேலட் ஓகேங்களா. இங்கே பாடு, பாடு அப்படிங்கும்போது பாடு பாடு சரிங்களா, பாட்டு அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி வரும் ப்ரொனன்சியேஷன், பாடு அப்படிங்கும்போது இந்த பா சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடு பேலட், பேலட் பாடு ஓகேங்களா, பேலட் பாடு. இப்போ கதை பாடல் அப்படின்னா பேலட் ஓகேங்களா, பேலட் அப்படின்னா கதை பாடல், இல்லைன்னா பாலா ஒரு கதை பாடல் பாடு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலட் அப்படின்னு இருக்கு இல்லையா, பாலா ஒரு கதை பாடல் பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துணிவு அப்படின்னா கரேஜ் ஓகேங்களா, துணிவு அப்படின்னா கரேஜ், ஹவு கரேஜ் ஆஃப் யூ, உனக்கு எவ்வளவு துணிவு இருக்குது, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ இதை பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ பிரேவ் அப்படின்னா தைரியம் ஓகேங்களா, பிரேவ் அப்படின்னா தைரியம், கரேஜ் அப்படின்னா துணிச்சல், துணிவு அப்படிங்கிறத கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, கரேஜ் அப்படின்னா துணிவு, கரேஜ் அப்படின்னா துணிவு. தியாகம், தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். நீங்கள் பேச்சு வழக்கில் நீங்கள் நிறைய தடவை பேர் இதை வந்து பேசியிருப்பீங்க, எனக்காக வந்து இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. இப்போ தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை, அரசியல் அப்படின்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது தெரியும், பாலிட்டி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு வந்து அரசியல் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேதையை வந்து நம்ம யார் என்னன்னு சொல்லுவோம், மேதையை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஜீனியஸ், யூ ஆர் அ ஜீனியஸ் சொல்கிறோம் இல்லையா, நீ வந்து பெரிய மேதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சரிங்களா, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப பாருங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பேச்சாற்றல், பேச்சாற்றல் அப்படின்னா எலக்யூசன், எலக்யூசன் அப்படின்னா பேச்சாற்றல், எலக்யூசன் ஓகேங்களா, எலக்யூசன் அப்படின்னா பேச்சாற்றல், எலக்யூசன் ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், பேச்சாற்றல் அப்படின்னா எலக்யூசன், இது வந்து வித்தியாசமாக இருக்குது, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. எலக்யூசன் அப்படின்னா பேச்சாற்றல், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எலக்யூசன் போது எலெக்ஷன், எலக்யூசன் ரைமிங்காக இருக்கா, எலக்யூசன் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் போது நம்ம என்ன வரும், வந்து பேசுவாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து அவங்களோட பேச்சு திறமையெல்லாம் நமக்கு வந்து வெளியே தெரியும். பேச்சாற்றல், அதை செய்வோம் இதை செய்வோம், அப்படி பண்ணித்தரோம் இதை பண்ணித்தரோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இல்லையா, எலெக்ஷன். அப்போ எலக்யூசன் அப்படின்னா எலெக்ஷன், அப்போ எலெக்ஷன் எலக்யூசன், அப்போ எலக்யூசன்னா உங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்க ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது, 10 மார்க்கை சொல்லையே அடிச்சுட்டு போயிடலாம். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி ஓகேங்களா, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ யூனிட்டி, யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை, ஒற்றுமையே பலம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி, ஒரே யூனிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே ஒற்றுமையாக இருக்குன்னு. இப்போ ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. முழக்கம், முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன் ஓகேங்களா,
முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். ஸ்லோகன் வந்து இந்த ப்ரேயர்லலாம் வந்து சின்ன சின்ன ஸ்லோகன்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம் ஈக்குவாலிட்டி, இதுவும் நீங்கள் பாலிட்டியில் வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சகோதரத்துவம், அதெல்லாம் வந்து நமக்கு பாலிட்டி படிக்கும்போது நம்ம அதில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ப்ரியாம்பிளில் வந்து இருக்கும் சரிங்களா. ப்ரியாம்பிளில் வந்து கொடுத்துருப்பாங்க சமத்துவம் சரிங்களா. ஃப்ரேட்டர்னிட்டி சகோதரத்துவம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் சமம். சமம்க்கு வந்து நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ் ஓகேங்களா. அங்கே பாருங்கள், கலங்கரை அப்படின்னாலே உங்களுக்கு விளக்கு, இந்த லைட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இப்போ லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குது, சென்னையில் வந்து இருக்கு இல்லையா. நமக்கு வந்து யார் படத்தில் வரும் கலங்கரை விளக்கம், கில்லி கிளைமேக்ஸில் வந்து, ஆமாம் கில்லி கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து த்ரிஷாவை கூட்டிகிட்டு வாங்க போவாங்க இல்லையா மேலே லைட் ஹவுஸ்க்கு, கலங்கரை விளக்கம். அதுக்கு பேர் தான் என்னது, தமிழில் வந்து கலங்கரை விளக்கம், ஆங்கிலத்தில் வந்து லைட் ஹவுஸ் ஓகேங்களா. மெரினா பீச் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், துறைமுகம். துறைமுகம் அப்படின்னா ஹார்பர். இது வந்து நீங்கள் சூர்யா மூவி, சிங்கம் மூவி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹார்பர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கும். இப்போ துறைமுகம் அப்படின்னா ஹார்பர். பெருங்கடல். பெருங்கடல் அப்படின்னா ஓசன். ஓசன் அப்படின்னா பெருங்கடல். ஆர்டிக் ஓசன், பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா மேப்பில். பெருங்கடல் அப்படின்னா ஓசன். புயல். புயல் அப்படின்னா ஸ்டோம் ஓகேங்களா. ஸ்டோம் அப்படின்னா புயல். இதுலேயே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். டொனாடோ அப்படின்னா சூறாவளின்பாங்க, புயல் அப்படின்னா ஸ்டோமும்பாங்க சரிங்களா. சின்ன சின்ன வித்தியாசத்தில் வேறு வேறு பேர்லாம் இருக்குது. அப்போ புயல் அப்படின்னா ஸ்டோம். கப்பல் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் அப்படின்னா டெக்னாலஜி. கப்பல் அப்படின்னா மெரைன் ஓகேங்களா. அப்போ மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். மாலுமி அப்படின்னா செயலர். இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். மாலுமி அப்படின்னா செயலர். கப்பல் மாலுமின்னு சொல்கிறாங்க இல்லையா, செயலர். அடுத்து பாருங்கள், கடல்வாழ் உயிரினம். கடல்னா நம்ம என்ன பார்த்தோம், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜின்னு பார்த்தோம். அப்போ கடல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிரினம் என்னது, மெரைன் கிரியேச்சர்ஸ். கிரியேச்சர்ஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம உயிரினங்கள்னு சொல்லுவோம். கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர்ஸ் ஓகேங்களா. கிரியேச்சர்ஸ், கிரியேச்சர்ஸ் ஓகேங்களா. உயிரினங்கள் அப்படின்னா கிரியேச்சர்ஸ். இதில் உயிரினம் கேட்டிருக்காங்க, அதனால கிரியேச்சர் அப்படின்னு நம்ம எழுதுனா போதுமானது. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா கிரியேச்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு உயிரையும் என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உயிரினத்தையும் கிரியேட் பண்ணுறாங்க, அப்போ கிரியேச்சர், கிரியேட்டர் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது சப்மரைன் ஓகேங்களா. சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல், மெரைன் அப்படின்னா கப்பல். இதுக்கு ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு அறிந்து படிச்சுக்கோங்க. மெரைன் அப்படின்னா நமக்கு வந்து கப்பல், அதுவே வந்து சப்பு, நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா. நீர்மூழ்கி கப்பல். அடுத்து பாருங்க, மாலுமி அப்படின்னா செயலர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நங்கூரம் அப்படின்னா ஆங்கர் ஓகேங்களா. இந்த நங்கூரம், இந்த சுக்கான், இந்த கடலில் நம்ம தனியாக வந்து ஒரு லெசன் கடலோடு விளையாட, அந்த லெசனில் வந்து இருக்கும் நமக்கு தமிழில், அதில் வந்து நம்ம படிச்சிருப்போம். நங்கூரம் அப்படின்னா ஆங்கர். இந்த ஆணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு சைடு வந்து இந்த இப்படி கொக்கி மாதிரி, இங்கிட்ட ஒரு கொக்கி இங்கிட்ட ஒரு கொக்கி, அதுதான் வந்து நங்கூரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆங்கர். அடுத்து பாருங்க சரிங்களா, ஆங்கர். அடுத்து கப்பல் தளம். கப்பல் வந்து சிப்புன்னு சொல்லலாம் சரிங்களா. சிப் அப்படின்னா கப்பல், தளம் அப்படின்னா யார்டு. அப்போ சிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம். கப்பல் தளம் வந்து சிப்யார்டு. கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரீச்சர். அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப்மரைன். கப்பல் அப்படின்னா மெரைன் ஓகேங்களா. இங்கே சிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம். சிப் அப்படின்னா கப்பல், தளம் அப்படின்னா யார்டு சரிங்களா. அடுத்து பாருங்க, கோடை விடுமுறை. கோடை விடுமுறை பார்த்தீங்க அப்படின்னா, கோடை அப்படின்னா சம்மர், வெக்கேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். நமக்கு வந்து ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 14 அப்போ குழந்தை தொழிலாளரில் இருக்கும், இல்லை ஆர்டிக்கல் 14 இல்லை. பாலிட்டி நீங்கள் படிச்சுட்டு இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் இருக்குது பார்த்தீங்களா, 24 நினைக்கிறேன், ஆர்டிக்கல் 24 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சைல்டு லேபர் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா பாலிட்டியில், அது வந்து ஆர்டிக்கல் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆர்டிக்கல் 24 நினைக்கிறேன், அது தவறாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. குழந்தை தொழிலாளர் வந்து சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல். சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸு. ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். இது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்குது சரிங்களா. ஈஸியாக வந்து எழுதிடுவீங்க. கோடை அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மர்,
நீதி அப்படின்னா மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைட் பண்ணுறாங்களே அவங்கள தான் வந்து என்னது வழிகாட்டி, வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். ஓகேங்களா, ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். அடுத்து படைப்பாளர் கிரியேட்டர். சரிங்களா, கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். நம்ம வந்து கிரியேச்சர்ஸ் அப்படின்னா உயிரினம். சரிங்களா, மெரைன் கிரியேச்சர்ஸ்னா என்னது, நம்ம கடல்வாழ் உயிரினங்கள் பார்த்தோம் இல்லையா அது. இது வந்து என்னது கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், கிரியேட் பண்ணுறது உருவாக்குபவர் படைப்பாளர். அடுத்து பாருங்க அழகியல் அப்படின்னா ஏஸ்தட்டிக்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அழகியல் அப்படின்னா ஏஸ்தட்டிக்ஸ். சரிங்களா, ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். ஓகேங்களா, சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். இது 2வது தடவை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தூரிகை அப்படின்னா பிரஷ். ஓகேங்களா, தூரிகை அப்படின்னா பிரஷ், தூர். ஓகேங்களா, தூர் அப்படின்னா தூரிகை அப்படின்னா பிரஷ். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட்டு. கல்வெட்டு, கல்வெட்டு அப்படின்னா என்னது, கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம், அதே கல்வெட்டுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு பார்த்தோம், என்ன வேர்டு பார்த்தோம், அதே இது கல்வெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் சொன்னேன். அப்போ அந்த கல்வெட்டுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இருங்க பார்த்துடலாம், இல்லைன்னா வந்து குழப்பிடும். சரிங்களா, தெளிவாக வந்து படிச்சுட்டு போயிடணும். கல்வெட்டுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2ல் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் எபிகிராப். எபிகிராப் அப்படின்னாலும் கல்வெட்டு. சரிங்களா, நமக்கு வந்து டவுட் வந்தது அப்படின்னா டக்குன்னு பார்த்துடணும். ஏன்னா 2 வேர்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா கல்வெட்டு அப்படிங்கிறதுக்கு. எபிகிராப் அப்படின்னாலும் கல்வெட்டு தான், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலும் கல்வெட்டு தான். சரிங்களா, அதனால வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக வந்து படிச்சுட்டு போயிடணும். எபிகிராப் அப்படின்னாலும் கல்வெட்டு தான், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலும் கல்வெட்டு தான். ஓகேங்களா, இங்கே இருக்குது. எபிகிராப் அப்படின்னாலும் கல்வெட்டு தான், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலும் கல்வெட்டு தான். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள். கையெழுத்துப்படி, கையெழுத்துப்படி அப்படின்னா மனுஸ்கிரிப்ட். மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னது, கையெழுத்துப்படி. இந்த மனுஸ்கிரிப்ட், இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். சரிங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து இருக்கும். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி அப்படின்னா மனுஸ்கிரிப்ட். ஓகேங்களா, மனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கையெழுத்துப்படி. அடுத்து பாருங்கள், மனுவில் நம்ம எதில் எழுதி கொடுப்போம், நம்ம மனு ஒரு பேப்பரில் நம்ம கையில் தானே எழுதி கொடுப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கையெழுத்துப்படி அப்படின்னா மனு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். மனுஸ்கிரிப்ட். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, அடுத்து தூரிகை வந்து பிரஷ்ஷு. கருத்துப்படம் கார்ட்டூன், இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ் அப்படின்னா குகை, பெயிண்டிங்ஸ் அப்படின்னா ஓவியங்கள். அப்போ குகை அப்படின்னா கேவ். சரிங்களா, இதுவும் வந்து காவரிசையில் தான் இருக்குது, அதை வச்சு எழுதிக்கோங்க. நவீன ஓவியம் அப்படின்னா நவீனம் அப்படின்னாலே மாடர்ன், மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, நவீன தொழில்நுட்பம். அப்போ ஓவியம் அப்படிங்கும்போது ஆர்ட்டு, மாடர்ன் ஆர்ட்டு. அடுத்து பாருங்கள் நாகரீகம். நாகரீகம் இப்போ தானே சொன்னேன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து இருக்குது. அப்போ சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம். அடுத்து பாருங்கள் நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர். ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஓகேங்களா, ஃபோக்கில் இந்த கதக்கடி, இந்த குச்சிப்பிடின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஃபோக்கு. அப்போ பாருங்களேன் நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர். ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். உங்களுக்கு எது வந்து தெரியலையோ அதை மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். சரிங்களா, அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். இது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அறுவடை அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதேமாதிரி ஹிஸ்ட்ரி, என்னென்ன சயின்ஸு எல்லாம் கலந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட்டு. நீர்ப்பாசனம் இரிகேஷனம், சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம்ல, இரிகேஷனம் சொல்லிட்டேன், சாரி. இரிகேஷன் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம். அந்த பைப் லைன் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொட்டு சொட்டாக வந்து நீர் வர மாதிரி வந்து பண்ணி வச்சுருப்பாங்களே, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். இங்கே நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. நீர் பாசனம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இரிகேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபோக்லோர். அறுவடை அப்படின்னா வந்து என்னது ஹார்வெஸ்ட். ஓகேங்களா, ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை, கல்டிவேஷன் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே பாருங்கள் கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். இதுக்கும் தான் நமக்கு வந்து குழம்பும். கல்டிவேஷன் வந்து பயிரிடுதல் வருமா, இல்லை ஹார்வெஸ்ட் வந்து பயிரிடுதல் வருமா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டும் அறுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் வருமா இல்லை ஹார்வெஸ்ட் வருமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ்ட் ஆகும். சரிங்களா, அப்போ அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட்டு, பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். ஓகேங்களா, பயிரிடும்போது நம்ம என்ன பண்ணோம், நெற்பயிரை பயிரிடும் போதே கையில் ரிங்கு, பிரேஸ்லெட் ஏதாவது போட்டிருந்தோம், வளையல் ஏதாவது போட்டிருந்தோம்னா எல்லாத்தையும் என்னது கழட்டி வச்சுட்டு பயிரிடணும். இது வந்து ஷார்ட்கட்டு. சரிங்களா, யோசிக்காதீங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு. கழட்டி வச்சுட்டு பயிரிடணும். அப்போ கழட்டி வச்சுட்டு அப்படிங்கும்போது கல்டிவேஷன், பயிரிடுதல் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். அறுவடை எந்தெந்த இடத்துல குழப்பம் இருக்கோ அதுக்கு வந்து நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். அறுவடை பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட். ஓகேங்களா,
இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஹார்ஸ் தான் என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது சரிங்களா. ஹார்ஸாக ரொம்ப அந்த ஹார்ஸாக கோவமாலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது. நம்ம அறுக்கும்போது ஏதாவது காய்கறி அறுக்கும்போது என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப கோவமாக ஹார்ஸாக வந்து என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது. மைண்டை வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வச்சு கட் பண்ணாதான், அறுத்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கிளியராக வந்து அதை வந்து முடிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஹார்ஸை வேகமாக அப்படியே ஹார்ஸை கோவத்தில் பண்ணோம் அப்படின்னா கையை கட் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற ஷார்ட்கட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. அப்போ அறுவடை அப்படிங்கும்போது ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். பயிரிடுதல் அப்படிங்கும்போது கையில் என்னது மோதிரம் வளையல் இந்த மாதிரி ஏதாவது பொருள் போட்டிருந்தா அதை கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து பயிரிடணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டும் வந்து எப்போவுமே வந்து மறக்காது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர், இது எல்லாத்துக்கும் தெரியும். உளவியல் அப்படின்னா அக்ரானமி, வித்தியாசமாக இருக்கா, நோட் பண்ணி வச்சு படிக்கணும். உளவியல் அப்படின்னா அக்ரானமி சரிங்களா. அக்ரானமி அப்படின்னா உளவியல். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவும் சரிங்களா. ஒவ்வொரு லெசனில் இந்த இயல் 1ல் சரிங்களா, இயல் 1ல் வந்து அந்த லாஸ்ட் இயலில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. மொழியை ஆல்பம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. உளவியல் அப்படின்னா அக்ரானமி, மறந்துடாதீங்க. உளவியல் அப்படின்னா அக்ரானமி. அக்ரிகல்ச்சரை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அக்ரிகல்ச்சரை வந்து விவசாயம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அக்ரிகல்ச்சரை நம்ம என்ன பண்ணுறோம், உழவு மாடை விட்டு நம்ம என்ன உழுது தான் வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா. அப்போ உழவு அப்படிங்கும்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், இங்கே பாருங்கள் அக்ரானமி அப்படிங்கிற ஞாபகம் வந்துடணும். அடுத்து பாருங்கள், குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ். உனக்கு வந்து என்ன அப்ஜெக்டிவ் இருக்குது சரிங்களா, கேட்குறோம் இல்லையா. அப்போ என்ன குறிக்கோளில் வந்து நீ இருக்க, உன்னுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ அப்ஜெக்டிவ் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் சரிங்களா. பாலிட்டியில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். அடுத்து பாருங்க, அடுத்து செல்வம் அப்படின்னா வெல்த். லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். பொது உடைமை கம்யூனிசம் சரிங்களா. இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரியும். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. இந்த மாதிரி சோசியலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் வந்து காந்திய நேரால் வந்து படிச்சிருப்போம். அடுத்து கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர் அப்படின்னா நெய்பர். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே பாருங்க, அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். அயலவர் அப்படின்னா என்னது, பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நமக்கு வந்து அயலவர். ரிலேஷன் கிடையாது இல்லை, நம்மளாம் வந்து பேசி பழகி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அயலவர் தான் பக்கத்து வீட்டுக்காரவங்க, நெய்பர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வறுமை அப்படின்னா பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ராசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. ஓகேங்களா. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. அடுத்து பாருங்கள், நற்பண்பு கோட்டசி அப்படின்னா நற்பண்பு. உங்களுக்கு இந்த கோட்டசி கூடவா இல்லை, இந்த நற்பண்பு கூடவா உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. இப்போ கோட்டசி அப்படின்னா நற்பண்பு, ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ராசிட்டி, கோட்டசி அப்படின்னா நற்பண்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு முடிச்சிடலாமா, 57 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, நீங்கள் வந்து டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இதில் நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை 2 தடவை இந்த வீடியோவை வந்து 2-3 தடவை பார்த்தாலே போதுமானது. நீங்கள் 10 மார்க்கை வந்து என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், சமயம் அப்படின்னா ரிலிஜியன். ஓகேங்களா. ரிலிஜியன் அப்படிங்கிறது சமயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாருங்கள், எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கான்ப்பான்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ஈகை அப்படின்னா சேரிட்டி. ஓகேங்களா. எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படின்னா சேரிட்டி. இது 2 பாருங்கள். எளிமை அப்படின்னா சிம்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும், சிம்பிளாக இருக்கான். ஈகை அப்படின்னா சேரிட்டி. ஈகை என்னது, எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுறது, ஈதல், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். சேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி சரிங்களா. கண்ணியம் கட்பாடு, டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம் சரிங்களா. கொஞ்சமாவது நீங்கள் கண்ணியத்தோடு வந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதில் சொல்லக்கூடிய கண்ணியம் தான் என்னது, டிக்னிட்டி. கொள்கை அப்படின்னா டாக்டரின். ஓகேங்களா. கொள்கை அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்னது, வாரிசு, ஆமாம், டாக்டரின் ஆஃப் லேன்ஸ், டல்ஹௌசி பிரபு. இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, டக்குன்னு வந்து எனக்கு கிளிக் ஆச்சு, அதனால தான் வந்து சொன்னேன். அது வந்து கரெக்டாக தவறான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது சரிங்களா. கொள்கை அப்படின்னா வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். இதில் வந்து என்னது, கொள்கை அப்படின்னா டாக்டரின் சரிங்களா. கொள்கை அப்படின்னா டாக்டரின்.
தத்துவம் அப்படின்னா பிலாசபி. இந்த தத்துவம்லாம் என்கிட்ட பேசாத, பிலாசபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிலாசபிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுன்னு. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. இந்த இடத்துல நீங்கள் நல்லா வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. சரிங்களா, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஆங்கில சொல் தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிக் அப்படின்னா தோண்டுன்னு அர்த்தம். சரிங்களா, குழியை வந்து தோண்டுறது தான் வந்து டிக்கு. குழியை தோண்டும் போது நல்லா என்ன பண்ணணும், கண்ணுங்க அர்த்தமாக தோண்டணும் அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி, நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. சரிங்களா, இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. அடுத்து பாருங்கள், ஒருமைப்பாடுலாம் சொல்கிறாங்களே இன்டெகிரிட்டி. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. சின்சியரிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாய்மைன்னு சொல்கிறோம். ரொம்ப சின்சியராக வந்து இந்த பையன் வேலை பார்ப்பான், உண்மையான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். சரிங்களா, ப்ரீச்சிங் யார் வந்து புத்தர் வந்து ப்ரீச் பண்ண போவார் இல்லையா, அது மாதிரி ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். சரிங்களா, ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். லெட்டரை வந்து மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பி. ஓகேங்களா, ப்ரீச் பண்ணணும். ஓகேங்களா, விவேகானந்தர்லாம் நம்ம வந்து படிக்கும்போது அதில் வந்து நம்ம வந்து இப்போ பரமஹம்சர் அதெல்லாம் படிக்கும்போது இதில் வந்து ப்ரீச் பண்ண போவாங்க எல்லாரும். உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். ஓகேங்களா, வெதர்னா நம்ம என்ன பார்த்தோம், வெதர்னா வானிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சரிங்களா, அதே மாதிரி கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலைன்னு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வானியல். சரிங்களா, அதான் வந்து நம்ம படிக்கும்போது தெளிவாக வந்து படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து குழம்பாது. சரிங்களா, இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோமே அப்படிங்கிறது வானியலுங்க. பாருங்க, வானிலை அப்படின்னா வெதர், இங்கே வானியல்னு கொடுத்துருக்காங்க. வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி. சரிங்களா, அஸ்ட்ரானமி. அடுத்து பாருங்க, பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். சமவெளி அப்படின்னா பிளைன்ஸ். சரிங்களா, சமவெளி இது வந்து ஜியாகிரபியில் இருக்கக்கூடியது. பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. பிளைன்ஸ் வந்து சமவெளி. பழங்குடியினர் இருக்கக்கூடிய வந்து ட்ரைப்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதர் அப்படிங்கிறது திக்கட். ஓகேங்களா, திக்கட் அப்படின்னா புதர் வந்து நல்லா அடர்த்தியாக அடம்பா நல்லா திக்குன்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து திக்கட்டுனா புதர். திக்கட் அப்படின்னா புதர். பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. அதே மாதிரி சமவெளி அப்படின்னா பிளைன்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து மவுண்டெயின்ஸு இந்த ஜியாகிரபியில் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, லேண்டு படிக்கும்போது அதில் வந்து படிப்போம் பிளைன்ஸு, வேலி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மவுண்டெயின்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நிறைய வந்து அதில் வந்து இருக்குது. இப்போ பள்ளத்தாக்கு அப்படின்னா வழியில் வந்து பள்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வழி அப்படிங்கும்போது வேலி, இங்கே பள்ளம் இருக்கான்னு பார்த்துக்க அப்படிங்கும்போது பள்ளத்தாக்கு. ஓகேங்களா, சமவெளி அப்படிங்கிறது பிளெயின். ஓகேங்களா, பிளெயின் அப்படின்னா சமவெளி. பிளெயின் வந்து எதில் போகும், நல்லா வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே போகும்போது என்னது சமமாக போகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட்டு தான். பிளெயின்னா வந்து சமவெளிகள் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம வந்து பிளைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, பிளைன்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மேலே வந்து இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து சமவெளிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம பிளைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து வேலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ். வெட்டுக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட். சரிங்களா, வெட்டுக்கிளி அப்படின்னா லோக்கஸ். கிராஸ் ஷாப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆங்கில சொல்லு தான் அதுவும். கிராஸ் ஷாப்பர் அப்படின்னா வெட்டுக்கிளி தான், லோக்கஸ்ட் அப்படின்னாலும் வெட்டுக்கிளி தான். சிறுத்தை அப்படின்னா லெப்பர்டு. ஓகேங்களா, லியோபர்டு. ஓகேங்களா, லியோபர்டுன்னு சொல்லலாம், லெப்பர்டுன்னு சொல்லலாம். மொட்டு அப்படின்னா பட்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் படித்தோம் இல்லையா, பூவின் 7 இலைகள். அப்போ மொட்டு அப்படின்னா பட் ஸ்கூல் அப்படின்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் பிரைமரி ஸ்கூல்லலாம் வந்து வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் வந்து என்ன சொல்லுவாங்க, பட் ஸ்கூல் அப்படிங்கும்போது மொட்டு, சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறது. அப்போ மொட்டு அப்படின்னா பட்டு, சிறுத்தை அப்படின்னா லெப்பர்டு, லியோபர்டு, வெட்டுக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட், மலை முகடு அப்படின்னா ரிட்ஜ். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நோய் அப்படின்னா டிசீஸு, மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸு, சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸு, பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடிட்டர் வந்து பட்டய கணக்கர். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸு. இது எல்லாமே வந்து கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயாட்டிக். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், காய்ச்சலுக்கு அதே மாதிரி கோல்டுக்கு, ஃபீவர் கோல்டுக்குலாம் இது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்டிபயாட்டிக் தான் ஃபஸ்ட்டு வந்து போடுவாங்க. அடுத்து பாருங்கள், மரபணு அப்படிங்கிறது ஜீன். ஓகேங்களா, இந்த ஜீன் வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்துருப்போம். இங்கே இருக்கு பாருங்கள், மரபணு அப்படின்னா ஜீன். அப்போ இன்னும் அலர்ஜி அப்படிங்கிற வேர்டு வந்து வரலை. ஓகேங்களா, மரபணு அப்படிங்கிறது ஜீன். நம்ம புத்தகத்தில் இருக்க அது 3மே வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் தான். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ நமக்கு புத்தகத்திலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா,
அங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து அலர்ஜி வந்துடும் சொல்கிறாங்களே, ஒவ்வாமைனால தான் நமக்கு வந்து எனது அலர்ஜி வர்றதே. இப்போ மரபணு அப்படின்னா ஜீன், ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. மரபணு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. ஜீன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொல்கிறோம் இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸு, அதாவது ஜீன் சொல்கிறாங்களே. அடுத்து பாருங்க, நிறுத்தக்குறி. நிறுத்தக்குறி அப்படின்னா பஞ்சுவேஷன். பஞ்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எ சென்டென்ஸ் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு பஞ்சுவேஷன் சரிங்களா. என்ன அப்படின்னா அந்த வார்த்தை வந்து முடியும் போது கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புள்ளி வச்சு எழுதுறது, இது வந்து ஒரு பஞ்சுவேஷன். நிறுத்தக்குறின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ நிறுத்தக்குறி அப்படின்னா பஞ்சுவேஷன். a word ends a sentence ends with full stop அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ் சரிங்களா. ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன், ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன்கள். இங்கே வந்து சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. திறமை அப்படின்னா டேலண்ட்டு, மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்லேஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கில மொழியை தமிழ் மொழியில் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலை சொல்ல மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ், சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம். இதுவும் வந்து எல்லாருக்கும் காமனாக தெரியும். அடுத்து பாருங்க, கைவினை பொருட்கள் அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க். கையிலேயே நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்ஸ் தான் அது என்ன சொல்கிறோம், கைவினை பொருட்கள். புல்லாங்குழல் அப்படின்னா ஃப்ளூட்டு, முரசு அப்படின்னா ட்ரம் சரிங்களா. முரசு ட்ரம். கூடை முடைதல் அப்படின்னா பேஸ்கட்ரி. பேஸ்கட்டை நம்ம என்ன சொல்லுவோம், கூடைன்னு சொல்லுவோம். இப்போ பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல். பின்னுதல் அப்படின்னா நிட்டிங் ஓகேங்களா. நின்று பின்னாத, உட்காந்து பின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நின்று பின்னாத, அந்த கூடையெல்லாம் பின்னுவாங்க, அந்த வயர் கூடையெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6th 8thலாம் இந்த வயர் வாங்கிட்டு வந்து பின்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வூலன் த்ரெட்டு இந்த மாதிரி நூல்லாம் வாங்கிட்டு வந்து அது ஒரு டிசைன்லாம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நின்றுட்டே பின்னாத, உட்காந்து பின்னு அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். கொம்பு அப்படின்னா ஹார்ன். ஹார்ன் அப்படின்னா கொம்பு சரிங்களா. ஹார்ன். கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசன். கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசன். சடங்கு அப்படின்னா ரைட்டு சடங்கா ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் அப்படின்னா சடங்கு. அடுத்து பாருங்க, நூல் அப்படின்னா த்ரெட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த பள்ளி புத்தகம் பாட புத்தகம் வந்து அந்த ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, அது வேற. இந்த நூல் வந்து த்ரெட்டு. நூல் கண்டு இருக்குது பார்த்தீங்களா, தையல் மிஷின் வச்சுருப்பாங்களே அந்த நூல் தான் வந்து இந்த நூல் ஓகேங்களா. நூல் அப்படின்னா த்ரெட்டு. தறி அப்படின்னா லூம், ஹேண்ட்லூம் ஒர்க்ஸு சரிங்களா. கைத்தறியில் வந்து பண்ணுவாங்க இல்லையா, சாரீ நெய்தல், அதான் வந்து நம்ம சொல்லுவாங்க தறி போட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாய் சாரீ இதெல்லாம் வந்து நெய்வாங்க. பால் பண்ணை அப்படின்னா டெய்ரி ஃபார்ம் ஓகேங்களா. டெய்ரி அப்படின்னா பால் ப்ராடக்ட்ஸு சரிங்களா. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பால் ப்ராடக்ட்ஸு. இப்போ பால் பண்ணை அப்படின்னா ஃபார்மு. அப்போ டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. தோல் பதனிடுதல் அப்படின்னா டர்னிங். இந்த ஸ்கின் டேன்லாம் வந்து நிறைய பேர் இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியும். என்னோட டேன் வந்து என்னோட தோல் வந்து இப்படி ஆயிடுச்சு, என்னோட ஸ்கின் டேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வாங்கி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் தோல் பதனிடுதல் அப்படின்னா பாலிஷ் பண்ணுறது, முகத்தில் வந்து க்ரீம் போடுறது, இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அழகுபடுத்துவாங்க இல்லையா. அப்போ தோல் பதனிடுதல் அப்படின்னா டர்னிங். தையல் அப்படின்னா ஸ்டிச் அப்படின்னா தையல். அதுதான் வந்து என்னது, நூல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக த்ரெட்டு இந்த தறி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆலை அப்படின்னா ஃபேக்ட்ரி. சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டை அப்படின்னாலே சாயம் அப்படிங்கிறது தெரியும். ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், குதிரை ஏற்றம் அப்படின்னா சரிங்களா. ஈக்குஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம் சரிங்களா. ஈக்குஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம் ஓகேங்களா. ஈக்குஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஹீரோ அப்படின்னா கதாநாயகர். முதலமைச்சர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி பாருங்கள், தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. ஆதரவு அப்படின்னா சப்போர்ட்டு. வரி அப்படின்னா டாக்ஸு. வெற்றி அப்படின்னா வெற்றி ரைமிங்காக இருக்கா, வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ சரிங்களா. அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பாலிட்டியில் வந்து படிப்போம் இதுவும் சரிங்களா. சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டு படிக்கும்போது அதில் வரும். அதில் சட்டமன்ற உறுப்பினருங்கும்போது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தொண்டு அப்படின்னா சேரிட்டி ஓகேங்களா. சேரிட்டி அப்படின்னா தொண்டு. ஞானி அப்படின்னா செயிண்ட் அப்படிங்கிறது ஞானி.
தத்துவம் அப்படின்னா philosophy, இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, ஓகேங்களா? நேர்மை, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு, நேர்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல், ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு, ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு, சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம். அடுத்து பாருங்கள், குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸு. இது ரெண்டும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், இதில் குறிக்கோள் தீர்மானம். அடுத்து பாருங்க, நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். முனைவர் பட்டம், முனைவர் பட்டம் அப்படிங்கிறது டாக்டரேட், ஓகேங்களா? டாக்டரேட். வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா? மொத்தம் எத்தனை மாநாடு நடக்கும்? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். முதல் வட்டமேசை மாநாடு, வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இரண்டாம் வட்டமேசை மாநாடு தான் என்ன பண்ணுவார்? காந்தி வந்து கலந்துக்குவார். அம்பேத்கர் வந்து பேசுவாங்களே, அந்த ஸ்பீச்செல்லாம் வந்து காந்திய நேரால் வந்து வரும், சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு 1930 நடக்கும்னு நினைக்கிறேன். 33லேயும் ஆமாம். அடுத்து பாருங்கள், அப்போ வட்டம் அப்படிங்கும்போது ரவுண்டு, மேசை அப்படின்னா டேபிள், மாநாடு அப்படின்னா கான்ஃபரன்ஸு. இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது டபுள் ஓட்டிங், ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே ஒரு தடவை ரீட் பண்ணாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட்டு, அரசியல் அமைப்பு நம்ம என்னது கான்ஸ்டியூஷன் வந்து படிக்கிறோம் இல்லையா? பாலிட்டியில் அரசியல் அமைப்பு, கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் லெசன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அடுத்து பாருங்கள், உருபன் அப்படின்னா மார்ஃபோம், சரிங்களா? சாரி, மார்ஃபோம் சொல்லிட்டேன். மார்பீம், மார்பீம் அப்படின்னா உருபன், மார்பீம் அப்படின்னா உருபன், சரிங்களா? மார்பீன் அப்படின்னா உருபன், மார்பீம், மார்பீம் அப்படின்னா உருபன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளிபன் அப்படின்னா பொனிம், இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பொனி அப்படின்னா ஒளி அப்படிங்கிற சவுண்டு நமக்கு ஞாபகம் வந்துடணும். பொனிட்டிக்ஸ் ஞாபகம் வரணும். பொனிட்டிக்ஸ் அப்படின்னாலே ஒளி, சவுண்டு. உருபன் அப்படின்னா மார்பீம். ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் கிராமர், இலக்கணம்னா கிராமர், ஒப்பு அப்படின்னா கம்பேரேட்டிவ். பேரகராதி லெக்சிகன், இதுவும் செகண்ட் டைம் நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா? அடுத்து டிக்ஷனரி அப்படின்னா அகராதி, பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். அடுத்து பாருங்கள், குமிழிக்கல், குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன், கோனிக்கு, கோனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோன் வந்து எப்படிப்பா இருக்கும்? நம்ம 2D 3D டைமென்ஷன்லாம் நம்ம படிக்கும்போது மேக்ஸில் பார்ப்போம். இந்த கோன் வந்து இப்படி தானே இருக்குது, அப்போ பார்க்கும்போது குமிழிக்கல் மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்கள், குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை, நீர்னா வாட்டர், மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட்டு. பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன், சொட்டு நீர், நீர் பாசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம். அப்போ டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம், சரிங்களா? தொழில்நுட்பம். அடுத்து வெப்பமண்டலம், வெப்பமண்டலம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால தான் பாருங்கள் வாய் கொஞ்சம் குளறுது, சரியா? நான் மெதுவாகவே சொல்லிடுறேன். வெப்பமண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜோன், ஓகேங்களா? டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம், இது வந்து ஜியாகிரபியில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள், அகழாய்வு, எக்ஸ்கவேஷன், ஹரப்பா, அதே மாதிரி மொஹஞ்சதோரோ, இதெல்லாம் என்ன பண்ணாங்க? எக்ஸ்கவேஷன் பண்ணி தானே கண்டுபிடிச்சாங்க. அடுத்து கல்வெட்டியல், எபிகிராஃபி, சரிங்களா? எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலும் நமக்கு வந்து கல்வெட்டு, ஓகேங்களா? எபிகிராஃப்னாலும் இன்ஸ்கிரிப்ஷனாலும் எபிகிராஃபி அப்படின்னாலும் கல்வெட்டு தான். இதோட 3rd டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன், ஓகேங்களா? ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகல். ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நடுகள் வந்து நடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாட்டு குறியீடு அப்படின்னா கல்ச்சுரல் சிம்பல், சிம்பிள் அப்படின்னா குறியீடு, கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. அப்போ கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு, ஓகேங்களா? கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு. புடைப்பு சிற்பம், சரிங்களா? எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம், சரிங்களா? புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். பாருங்கள், இப்போ எத்தனை இருக்குது பாருங்களேன், எங்கே பாருங்கள், கல்வெட்டியல் அப்படின்னாலும் கல்வெட்டு அப்படின்னாலும் எனது எபிகிராஃபி வரும், இன்ஸ்கிரிப்ஷன் வரும், அதே மாதிரி எபிகிராஃபியும் வரும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்னும் எவ்வளோப்பா இருக்குது? 8th 10th வரையும் முடிய. ஓகே, முடிய போகுது. ஓகே, இன்னும் 2 பேஜ் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறதுனால தான் லேட் ஆகுது, ஓகேங்களா? டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல், சரிங்களா? சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்களே, ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை அப்படின்னா மிசைல், சரிங்களா? மிசைல். இது ரெண்டும் நம்ம நல்லா கவனித்து கரெக்டாக வந்து படிக்கணும். ஏவு ஊர்தி அப்படின்னா வெஹிக்கல், ஊர்தி அப்படின்னா வெஹிக்கல், ஏவுகணை அப்படின்னா மிசைல். கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். எதில் கொடுத்துருந்தாங்க? நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்களே, அப்போ பாருங்கள், நமக்கு புத்தகத்தில் இருந்து தான் ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அங்கே பாருங்கள், சர்ச் இன்ஜின், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரேஷன், அலர்ஜி, ஜீனு, இப்போ நாட்டிக்கல் மைல், சரிங்களா? கடல் மைல். இது எல்லாமே வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். 6th
நமக்கு என்னது 10th வரையும் இருக்கக்கூடியதான் இப்போ பார்க்குறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் உதாரணமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், காணொளி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, காணொளி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. பயணியர் பெயர் பதிவு அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. ஓகேங்களா, பெயர் அப்படின்னா நேம். இது வந்து எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறேன். மீதியை நம்ம வந்து அப்படியே வந்து படிச்சுட்டு போயிடலாம். பயணியர் பெயர் பதிவு அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். சரிங்களா, எலக்ட்ரானிக்கில் நம்ம வந்து கரண்ட்டில் வந்து என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் என்ன சொல்கிறோம், மின்னணு கருவிகள். அடுத்து பாருங்கள், சமூக சீர்திருத்தவாதி. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம்னு பார்த்தோம். அப்போ ரிஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி. சமூக அப்படின்னா சோசியல் பார்த்தோம். சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இதுவும் வந்து ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம். கலர் நிலம் அப்படின்னா சலைன் சாயில், உப்பு. சரிங்களா, கலர் நிலம் அப்படின்னா உப்பு, உப்பு தண்ணி சொல்கிறோம் இல்லையா, சலைன் வாட்டர், சலைன் சாயில். சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். குடவரை கோயில், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். குடவரை அப்படிங்கிறது என்னது, என்னமோ டெம்பிள் கொடுத்தாங்களே, போஸா என்னமோ போஸ்ன்னு வருமே, இங்கே புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். ஓகேங்களா, புடைப்பு அப்படின்னா எம்போஸ்டு. அதுவே குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கேவ் டெம்பிள். ஓகேங்களா, கேவ் அப்படின்னா குகை. இப்போ குடைவரை அப்படின்னா கேவ் டெம்பிள். சரிங்களா, அடுத்து பாருங்கள், செதுக்கி என்ன பண்ணுவாங்க, குடைந்து அந்த டெம்பிளை வந்து உருவாக்குறது. கருவூலம் அப்படின்னா ட்ரெஸ்ஸரி, புதையல். சரிங்களா, கருவூலம். மதிப்புறு முனைவர், ஹானஸ்ட்ரி. மதிப்புறு அப்படின்னா ஹானரி. சரிங்களா, ஹானஸ்டின்னு சொல்லிட்டேன், சாரி. ஹானரரி அப்படின்னா மதிப்புறு. டாக்டரேட் அப்படின்னா முனைவர். அடுத்து பாருங்க, மெல்லிசை அப்படிங்கிறது மெலோடி. ஆவண குறும்படம், டாக்குமெண்ட். ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா குறும்படம். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். புணர்ச்சி, இங்கே பாருங்க, புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷன். சரிங்களா, புணர்ச்சி விதிகள் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, தோன்றல், திரிதல், கெடுதல், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும்னு. புணர்ச்சி பாருங்க, காம்பினேஷன். இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. டாக்டர் என்னது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஞாபகம் வருமா, இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னாலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், பண்டமாற்று முறை அப்படின்னா, பண்டம் அப்படின்னா காமோடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்டமாற்று முறை. ஓகேங்களா, காய்கறி வடி சாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப். காய்கறி சூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காய்கறிங்க பாருங்கள், காய்கறி வடிசாறு அப்படிங்கிறது வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கியம். சரிங்களா, செவ்வியல் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். கிளாசிக்கல் அப்படின்னா செவ்வியல் லிட்ரேச்சர். ஓகேங்களா, செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். அடுத்து பாருங்கள், கரும்பு சாறு. கரும்பு என்ன சொல்லுவோம், சுகர் கேன் சொல்லுவோம். அப்போ சாறு அப்படின்னா ஜூஸ். அடுத்து பாருங்கள், எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம். எழுத்து அப்படிங்கும்போது லெட்டர்ஸ், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துடைய உருவம், பெருசா சிறுசா அப்படிங்கிறது தான் எழுத்துரு. ஃபாண்ட் சைஸு ஸ்மாலா பிக்கா அப்படிங்கிறது. அப்போ எழுத்து உருவம் அப்படின்னா ஃபாண்ட்டு. மெய்யியல் அப்படின்னா பிலாசபி, தத்துவம்லாம் பேசாதன்னு சொல்கிறோம்லே. அடுத்து இதுவும் 2-3 தடவை பார்த்துட்டோம். அசை அப்படின்னா சிலபல் அப்படின்னா அசை. ஓகேங்களா, சிலபல் அப்படின்னா அசை. இயைபு தொடை பார்த்தீங்கன்னா ரைம் அப்படின்னா இயைபு தொடையாம். சரிங்களா, வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இயைபு தொடை அப்படின்னா ரைம். இயைபு தொடை நம்ம என்ன பார்த்தோம், எதுகை, மோனை, ஏவு. எதுகை முதல் எழுத்து, மோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுகை 2ஆம் எழுத்து, மோனை வந்து முதல் எழுத்து, இயைபு வந்து இறுதி எழுத்து. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரைம் அப்படின்னா இயைபு தொடை. அடுத்து பாருங்கள், மனிதம் ஹியூமனிசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, மனித நேயம். இப்போ மனிதம் அப்படின்னா ஹியூமன். ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி. பண்பாட்டு கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி. ஓகேங்களா, கல்ச்சுரல் அகாடமி. கட்டில்லா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா கட்டில்லா கவிதை. கட்டில்லா அப்படின்னா என்னது, ஃப்ரீயா காசெல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து கவிதை சொல்கிறோம். அப்போ கட்டில்லா அப்படிங்கிறது காசு இல்லான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். கட்டில்லா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். உவமை அணி அப்படின்னா பாருங்க, ஸ்மைல் கிடையாதுங்க, சிமைல் அப்படின்னா உவமை அணி. நம்ம பேரபிள் என்ன பார்த்தோம், உவமை அப்படிங்கிறது பேரபிள் பார்த்தோம். ஏன்னா பேராக வரும்னு சொல்லி ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உவமை அணி அப்படின்னா சிமைல். ஓகேங்களா, சிமைல். பேரபிள் ஒன்று, சிமைல் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவக அணி அப்படின்னா மெட்டோபேர். அதில் உவமை தனியாக கொடுத்துருந்தாங்க, இதில் அணின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உவமை அணினா சிமைல் ஆங்கிலத்தில். உருவக அணிக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன, அது கலைச்சொல் வந்து மெட்டபோர். ஓகேங்களா, மெட்டபோர் அப்படிங்கிறது உருவக அணி. உருவக அணி வந்து என்னது, உருவகம் அப்படிங்கிற சொற்கள் வந்து பெருசாக இருக்கா, மெகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவமை அப்படிங்கிறது ஸ்மால் சென்டென்ஸாக இருக்கா, ஸ்மால் சொல்லா இருக்கா, சின்ன சொல்ல, அப்போ சிமைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ். அடுத்து பாருங்க,
வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். கான்சனன்ட்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்து, இதுவும் பார்த்துட்டோம். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. சரிங்களா, எழுத்தை வந்து ஒப்பிடுறது, ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள், ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னா மோனோ அப்படின்னா ஒன்று, மோனோலித்திக் ஸ்டோன் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ மோனோ அப்படின்னா ஒன்று, லிங்குவல் அப்படின்னா மொழி, அப்போ ஒரு மொழி. கான்வர்சேஷன் ஓகேங்களா. கன்சர்வேஷன் அப்படின்னா பழமைவாதம், இது கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் ஓகேங்களா. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், இது ரெண்டும் பார்த்துங்க, வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் என்னது, எல்லாரும் சேர்ந்து கலந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறது கலந்துரையாடல் ஓகேங்களா. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. அடுத்து பாருங்க, ஸ்டோம் அப்படின்னா புயல், இதுவும் ரெண்டாவதாக வந்திருக்கு. டொனாடோ நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டுமே அதாவது புயல்லையே வந்து நிறைய வந்து வித்தியாசம் அந்த காற்றோட வேகத்தை பொறுத்து ஒவ்வொரு பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க. அப்போ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, நிலத்திலிருந்து அடிக்கக்கூடிய காற்றை நம்ம என்ன சொல்கிறோம், லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். சீ ப்ரீஸ்னா கடல்லேருந்து வரக்கூடிய காற்று, கடல் காற்று. இங்கே பாருங்க, வேர்ல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. சரிங்களா, சுழண்டு வர்றது தான் வேர்ல் விண்டு. சரிங்களா, வேர்ல் அப்படின்னா வந்து சுழல்றது. சரிங்களா, வேர்ல்பூல் எதுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வருமா விளம்பரம். சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், கூல் காற்று தரமா, வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஏசின்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து பாருங்கள், வேர்ல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. டொனாடோ அப்படின்னா சூறாவளி. ஸ்டோம் அப்படின்னா புயல். டெம்பஸ்ட் பேர், இந்த டெம்பரேச்சர் வந்து அதிக லெவலில் அடிக்கக்கூடியது என்னது, பெருங்காற்று ஓகேங்களா. டெம்பஸ்ட் பெருங்காற்று. சூறாவளி அப்படின்னா டொனாடோ. ஸ்டோம் அப்படின்னா புயல். அடுத்து பாருங்க, செவ்விலக்கியம் இப்போ தானே பார்த்தோம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம், எபிக் அப்படின்னா காப்பியம், அப்போ லிட்ரேச்சர் இலக்கியம். பக்தி இலக்கியம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி, லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்சியன்ட் இந்தியா, மிடிவியல் இந்தியா, மாடர்ன் இந்தியா படிக்கிறோம் இல்லையா, அப்போ பண்டைய அப்படின்னா ஏன்ஷியன்ட்டு. அடுத்து பாருங்க, வட்டார இலக்கியம், வட்டாரம் அப்படின்னா ரீஜினல். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். நாட்டுப்புற அப்படின்னா என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஃபோக்லரி பார்த்தோம் இல்லையா, அப்போ நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக்கு ஓகேங்களா. அடுத்து நவீன அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து ஈஸி தான். அடுத்து பாருங்க, நானோ டெக்னாலஜி, நானோ அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். சரிங்களா, மீநுண் தொழில்நுட்பம் தான் நானோ டெக்னாலஜி. பயோ டெக்னாலஜி அப்படின்னா இந்த உயிர், பயோ அப்படின்னா உயிர், அப்போ டெக்னாலஜி தொழில்நுட்பம். இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேஸ். சரிங்களா, யூவி ரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ். சரிங்களா, யூவி ரேஸ் ஓகேங்களா. இது வந்து நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கும்போது இதெல்லாம் வந்து நான் வந்து படித்தேன். அல்ட்ரா ரேஸ் அப்படிங்க பாருங்க, யூவி ரேஸ் அப்படிங்கிறது வந்து புற ஊதா கதிர்கள் ஓகேங்களா, அல்ட்ரா வயலட் ரேஸ் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஸ்மால் வேவ்ஸு, இந்த லென்த் வேவ்ஸு, அந்த இதெல்லாம் வரும், அதில் வரும், இந்த லெசனில் வரும் யூவி ரேஸ்லாம் வந்துட்டு ஓகேங்களா. அல்ட்ரா வயலட் ரேஸ். அடுத்து பாருங்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி, டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா, விண்வெளி கதிர்கள் தான் காஸ்மிக்கு. இன்ஃப்ராரெட் பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். இந்த ஒவ்வொரு ரேஸ்க்குமே வந்து நிறைய பொருட்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அதோட பயன்கள் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்போ இன்ஃப்ராரெட் அப்படின்னா இங்கே ரெட் இருக்கனால சிவப்பு அப்படின்னு போட்டுருவீங்க. இந்த காஸ்மிக் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். புற ஊதா வயலட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஊதா கலர்னு சொல்லுவோம்ல, அப்போ புற ஊதா கதிர்கள் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எம்பளம் சின்னம் ஓகேங்க, நேஷனல் எம்பளம் சின்னம் ஓகேங்களா. அடுத்து தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. தீசிஸ் வந்து நீங்கள் பிஜிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீசிஸ் வந்து கொடுப்பாங்க, பிஜி எம்ஃபில் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், இன்டெலிஜென்ட் சொல்கிறோம் இல்லையா, இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். சிம்பலிசம் சரிங்களா, சிம்பலிசம் கிடையாது, சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் ஓகேங்களா. குறியீட்டியல் அப்படின்னா சிம்பிள் அப்படின்னா குறியீடு, அதே மாதிரி குறியீட்டியல் அப்படின்னா சிம்பாலிசம் ஓகேங்களா. எம்பளம் அப்படின்னா சின்னம். அடுத்து பாருங்க, பிளே ரைட் அப்படின்னா நாடக ஆசிரியர். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை. ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி. ஏஸ்தட்டிக்ஸ் இரண்டாவது வருது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகியல் முருகியல் ஏஸ்தட்டிக்ஸ். ஸ்க்ரீன் பிளேனா திரைக்கதை, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, அந்த மூவிக்கு முன்னாடி அந்த எழுத்து போடுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பிளே ரைட் வந்து நாடக ஆசிரியர். அடுத்து பாருங்க, கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் ஓகேங்களா. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க,
பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கில்டு வணிக குழு. கில்டு அப்படின்னா வணிக குழு. இரிகேஷன் நம்ம பார்த்தோம், நீர்ப்பாசனம். சரிங்களா? அப்போ பாசனம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. டெரிட்டரி என்னென்ன டெரிட்டரிஸ் பகுதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நிலப்பகுதியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெரிட்டரிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிலீஃப். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. கான்ஃபிடென்ஸ் அப்படின்னாலும் நம்பிக்கை தான். பிலீஃப் அப்படின்னாலும் நம்பிக்கை தான். ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ஃபிலாசபி அப்படின்னா என்னது? தத்துவம். சரிங்களா? அதே இது ரிவைவலிசம் பாருங்கள், மீட்டுருவாக்கம். ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியல் ஆளர். ஓகேங்களா? மெய்யியல் ஆளர், அதுதான் ஃபிலாசபர்னு சொல்லுவோம். ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். சரிங்களா? ரீ வந்துட்டாலே மீட்டுரு அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அடுத்து பாருங்கள், ஹியூமானிசம் மனிதநேயம். இது பார்த்தாச்சு. கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. இது வந்து பாலிட்டியில் வந்து இருக்கும் இந்த வேர்டு. அடுத்து கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. பவுண்டரிஸ் அப்படின்னா எல்லைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லைகள். சரிங்களா? பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லை. டெரிட்டரிஸ் அப்படின்னா நிலப்பகுதி. இதுக்கு நம்ம வேறுபாடு அறிந்து படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கல்ச்சுரல் வேல்யூஸ். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். ஓகேங்களா? கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு, இங்கே வேல்யூ இங்கே விழுன்னு இருக்குது, அப்படி கூட நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? வேல்யூ இங்கே விழு அப்படின்னு இருக்கா, அப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து 11th 12th இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து நம்ம பார்த்துருவோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடையிலேயே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 மார்க்கை ஃபுல்லாக வாங்க முடியாது. சரிங்களா? நீங்கள் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி படிக்க கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும். இந்த மாதிரி வந்து ஒரே PDF வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப பாருங்கள். எதுவுமே வந்து உங்களுக்கு மறக்காது. இந்த மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். 2 பக்கம் தான் இருக்கும். நம்ம பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும் 11th 12th வந்து பார்த்துடலாம். பார்ட் 3ல் வந்து சிறப்பு தமிழ். சரிங்களா? 11th 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது கமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, மேம் கலைச்சொல் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க மேம், யூனிட் 4ல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிடுங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.